இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு ஆப்பு அசைத்து இறந்த குரங்கின் கதை. ஒரு விறகு வெட்டி இருந்தான். காட்டு பகுதிக்கு ஒட்டியிருந்தது அவன் குடிசை. மரங்களை வெட்டி வருவது, கோடாரியால் பிளப்பது, சிறு துண்டுகளாக்கி பக்கத்து கிராமங்களுக்கு கொண்டு விற்பது, அதை கொண்டு குடும்பம் நடத்துவது அவனோடது அன்றாட வேலை. அன்று அப்படித்தான் ஒரு பெரிய அடிமர துண்டை கோடாரியால் பிளக்க ஆரம்பித்தான். களைப்பு வந்தது. அடிமரத்தை பாதி அளவு பிளந்திருந்ததால் அப்பிளவைக்கு இடையில் ஆப்பு போல் ஒரு மரச்சக்கையை வைத்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றான். பக்கத்திலே ஒரு பெரிய மரம் கப்புங்கிளையுமாக இருந்தது. அம்மரத்தின் ஒரு கிளையில் இருந்த குரங்கு ஒன்று மரம் வெட்டியின் செயலை பார்த்து கொண்டிருந்தது. மரம் வெட்டி அப்பால் நகர்ந்ததும் அக்குரங்கு உடனே இறங்கி வந்தது. அம்மரத்துண்டின் பிளவுபட்ட பகுதியில் வால் முழுவதும் விட்ட நிலையில் அதன் மேல் அமர்ந்து கொண்டது. அது குரங்கல்லவா, அதற்குரிய குரங்கு வேலையை செய்ய ஆரம்பித்தது. ஆப்பாக செருகியிருந்த மரத்துண்டை ஆட்டி ஆட்டி எடுக்க ஆரம்பித்தது. ஒரு ஆட்டு, 2 ஆட்டு, 3 ஆட்டு, அப்படி சில ஆட்டுகள் ஆட்டி ஆட்டி இருந்தது. படுக்கென்று அந்த ஆப்பு துண்டு வந்துவிட்டது. தடக்கென்று பிளவுபட்ட பகுதியின் இடைவெளி குறைந்து விட்டது. அத்துடனா பிளவுக்குள் தொங்கியிருந்த வால் நசுங்க குரங்கு வீல் வீல் என்று அலறியது. ஓய்வாக உள்ளே இருந்த மரமெட்டி அலறல் கேட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். பார்த்தால் குரங்கு பாவம், குரங்கு செத்து விட்டிருந்தது. இத்தனை நாள் இல்லாமல் எங்கிருந்து வந்து தொலைந்தது இந்த குரங்கு? இது சாவதற்கென்றே என்று முணுமுணுப்புடன் குரங்கின் உடலை அப்புறப்படுத்தினான் அவன். குரங்கின் அசட்டு செயல் அதற்கே அழிவை தந்துவிட்டது.